இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு 500 வேக்கன்சி அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட கண்டிஷன். அதே மாதிரி பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கான எந்த பெனிஃபிட்ஸையும் நீங்கள் இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 500 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேட்டகரி வைஸும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அதை ஷெட்யூல் பண்ணி அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் அண்டு பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரி வைஸும் அவங்களோட வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா வேகன்சியோட எப்படி இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சண்டிகார் இதில் எல்லாமே இவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபாரில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் 16 வேகன்சி இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் 1, அஸ்ஸாமில் 8, பீகாரில் 9, சண்டிகரில் 24, சத்தீஸ்கரில் 7, நாகர் ஹவேலியில் 1, டெல்லியில் 37, கோவாவில் 1, குஜராத்தில் 33, ஹரியானாவில் 5, ஹிமாச்சல் பிரதேஷில் 1, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 1, ஜார்க்கண்டில் 4, கர்நாடகாவில் 21 வேக்கன்சி, கேரளாவில் 26 வேக்கன்சி, லக்ஷதீப்பில் ஒரே ஒரு வேக்கன்சி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இதில் 17 வேக்கன்சி, மகாராஷ்டிராவில் 120. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சிலே ரொம்ப அதிகமான வேக்கன்சி மகாராஷ்டிராவுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மணிப்பூரில் 1, மேகாலயாவில் 1, மிசோரமில் 1, நாகாலாண்டில் 1, ஒடிசாவில் 11, புதுச்சேரியில் 1, பஞ்சாபில் 14, ராஜஸ்தானில் 19, சிக்கிமில் 1, தமிழ்நாட்டில் 43. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் வேக்கன்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதை தவிர தெலுங்கானா 17, திரிபுராவில் 1, உத்தரப்பிரதேஷில் 23, உத்தரகாண்டில் 12, வெஸ்ட் பெங்காலில் 20. ஸோ மொத்தம் 500 வேக்கன்சி கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அதாவது ஏஜாக இருக்கட்டும் இல்லை குவாலிஃபிகேஷனாக இருக்கணும், அதோட கட் ஆஃப் டேட் 1 ஜூன் 2025 வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஏஜ் 1 ஜூன் அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்க ஏஜ் க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கணும். உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுற அந்த ரிசல்ட்டு, அந்த சர்டிஃபிகேட்ஸை இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் 1 ஜூன் 2025 முடிகிற மாதிரி இருக்கணும். அதாவது முடிஞ்சதுன்னா உங்களோட எஜுகேஷன் முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் இதே அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலோ நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. யாருமே அந்த மாதிரி இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம். இது நடுவில் தெரிஞ்சால் அவங்க அவங்க எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்தால் நடுவில் உங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலோ அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். அது 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வாங்கியிருக்கணும். கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா
2021க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள். 1st April 2021 ஆர் அதுக்கு பின்னாடி வாங்கினவங்க மட்டும்தான் இந்த 500 வேகன்சிக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதோடைய மார்க் ஷீட், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சிஜிபி உங்களுக்கு அவார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் அப்படின்றது மினிமம் 21, மேக்ஸிமம் 30 அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸு, விடோஸ், டைவர்ஸ்டு உமன் லீகலி செப்பரேட்டட், இந்த மாதிரி வந்து லீகலி செப்பரேட்டட்னாலும் நாட் மேரிடாக இருக்கும், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏஜ் கன்செஷன் 35 இயர்ஸு, ஜென்ரலாக இருந்தால் 38 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 40 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 40 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 38 இயர்ஸும், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 35 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய என்னோடய வேகன்சி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நேட்ஸ் போர்ட்டலில் எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் வேணும். ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கணும். அதை தவிர வந்து நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக இருக்கிறது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி படிப்பு இருந்தாலும் சரி, 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 4 இயர்ஸாக இருந்தாலும் சரி, அதை அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒரு 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவும் 1 MB தான். இதை தவிர வந்து ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நேட்ஸ் போர்ட்டல், அதாவது https://nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உள்ளே போயிட்டு அவங்க கேட்குற பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். கொடுத்துட்டு நான் ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் ஒரு 12 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை ஞாபகமாக எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் நீங்கள் அதே நேட்ஸ் போர்ட்டலில் அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ இந்தியா அஷூரன்ஸ் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் அதில் சர்ச் பண்ணி இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பட்டனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நியூ இந்தியா அஷூரன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 500 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 6th June ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி. முடியறது வந்து 20th June 2025 அன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 944, அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து. உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 708 708 ரூபாய். எஸ்சி எஸ்டிக்கு அதே 708 தான். பிடபிள்யூபிடிக்கு 472. இதுதான் வந்து இவங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது 6th June ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 20th June 2025. எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் தான். அது வந்து June 26th இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சு ஒரு 6 daysல இருக்கும். கிராஜுவேஷனுடைய கட் ஆஃப் டேட் வந்து கிராஜுவேஷன் April 1st 2021க்கு முன்னாடி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணாதீங்க. April 1st 2021 அதுக்கு பின்னாடி படித்தவங்க மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற அப்ளை பட்டன் மூலமாக இந்த 500 வேகன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.